சார் பிளானா இருக்க மாதிரி இருக்கு. என்ன ரொம்ப பிளானா இருக்கீங்க போல. தூங்குறதுக்கு தானே வந்தோம், அதான் தூங்குறேன். வா. தூங்க போறீங்களா? சரி நீங்க தூங்குங்க, நான் பக்கத்துல போறேன். இருப்பித்தத சரி பட்டும் தூக்கம் வந்துச்சா? சரி நீ தூங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. நான் போயிட்டு பக்கத்து ரூம்ல முடிச்சிட்டு எங்க அண்ணா அண்ணி கூட விளையாடிட்டு இருக்கேன். நீங்க தூங்குங்க, ஓகேவா? எம்மி வந்துரு. இல்லடி தாங்க, நீ தூங்கு. அவளை பேசுறதாண்டி தப்பு. ஓடி பையா, என்ன இதுல ஓடித்தணும்? வான்னு கூப்பிட்டா வரணும், வரலைன்னா எப்படிதான் பண்ண முடியும்? என்ன? கை தானே பிடிக்கிற, எல்லாத்துக்கும் என்னென்னு கேட்பியா? கேட்க மாட்டேன், சொல்லுங்க. ஏய், ஒன்னா இல்ல என்னடா தட்டி விடுறா? கை கூட மட்டும் இருக்கட்டும் போதும். ஏன் நான் தொடக்கூடாதா? நான் எங்க அப்படி சொன்னேன்? ஒரு சைடில் காட்டுறீங்க தட்டி விட்டு. வரையறா ஏஎம்ஏ, நான் எப்ப அப்படி சொன்னேன்? எனக்கு தெரியும், நான் தொடர்றது பிடிக்கல. இப்ப பாருங்க, உங்களுக்கு என்கிட்ட தானே இருக்கு. யாரும் வேண்டாம், ஒரு பொண்ணு வைக்க தவிர. சரி, இது காரணம் இல்லை, இப்ப என்ன காரணம்? அவ்வளோ என்னதான் பூச்சிக்கு மண்டியில ஓடுது? நிறைய ஓடுது. என்ன? சும்மா காலையில் நான் லவ் ஓடுதான். சரி, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், போதுமா? என் லவ் கொச்சு பத்திட்டு கிளம்பி போயிட்டல. நீங்க கிளம்பி போன போகும்போது நானும் போகலான்னு நினச்சேன். அதான் சொன்னீங்களா அடிக்கடி கூட்டு போவேன்னு, அப்புறம் என்ன? ஆனால் இன்னைக்கு அதான் உங்க கூட வந்தேன்ல. போகும்போது இப்ப வேணா வரீங்களா? திருப்பி போயிட்டு திருப்பி வருவோம். மறுபடி பார்க்கலாம். இருக்கு தமிழக சொல்ல மண்டைக்குள்ள ஓடக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் புரியாது, எனக்கு ஓடும். இது ஓடாது. மண்ணில் உருட்டியே வழி கொண்டு வந்துடுறப்பா. ஆமா ஆமா, நாங்க உருட்டணும் அப்படியே ஒரு மயங்கிடுறாரு. ஆமாம், மயக்கத்தில் தான் இருக்கேன். என்ன ரொம்ப அஸ்கி வயசா இருக்கு? அப்படிதான் இருக்கும். பால் எந்த அளவுக்கு கத்தி டென்ஷனாக வந்தேன். அதான் கூல் பண்ணல, அப்புறம் என்ன? பண்ணேன், தரேன் ஏமாத்தினேன். அதுக்கப்புறம் ஆளுங்க வந்துட்டாங்க, அப்புறம் கீழே கூப்பிட்டு போயிட்டேன். என்னை ஏமாத்தத்தானே செஞ்சா. சோ அது இவ்வளவும் இதுக்காக தான் இப்ப விட்டு. என்ன விட்டு நான் சொல்கிறேன், என்னை பார்த்து நடிக்கிறேன்னு சொல்கிறேன். நான் எங்க நடிக்கிறீங்கன்னு சொன்னேன்? இவ்வளோ விஷயம் இதுக்காக தான் பண்ணுறேன்னு என்ன அர்த்தம்? நீங்க இதுக்காக பண்ணல, அப்ப இது வேண்டாம் தானே? இது வேணும் தான். சொன்னது தானே கரெக்டு? வேணும், ஆனால் நீ சொன்னதில் கரெக்ட் இல்லை. அது எப்படி? ஒண்ணு நான் சொன்னது சரியா இருக்கணும், இல்ல நீங்க சொன்னது சரியா இருக்கணும். இதெல்லாம் செல்லாது. சரிம்மா, வேண்டாம் குடுமா. ஐயடா, கோச்சிக்கிறார் போல. அதுக்கெல்லாம் ஒன்றும் தகுதி இல்லை. எதுக்கு தகுதி இருக்கு? இதுக்குமே இல்லை, போதுமா? இந்த ஃப்ளைங் கிஸ் எனக்கு வேண்டாம். அப்புறம் எனக்கு என்ன வேணுமோ அதுதான். ஏய், ஏய் என்ன? என்னன்னா? இந்த ஒன்றுத்துக்கு தான் நம்ம இவ்வளோ கெஞ்சணும். ஏடி சிடு, ஐம் சீரியஸ். ஒன்னா ரெண்டாவது முக்கியம் இல்லை இதுல, புரியுதுல? டைமிங்கும் முக்கியம் இல்லைம்மா, அதெல்லாம் செல்லாது. ஏய். செல்லாது. கையை லாக் போட்டு வைக்கிறேன். இல்ல அநியாயம், எப்படி அசையோடாம லாக் போடுறீங்க? அதெல்லாம் நியாயம்தான். அதை எஸ்கேப் ஆயிட்டு. அதுக்கு ம் தட்டி விட்டுறேன். போதும். ஏன் இன்னைக்கு என்னவோ மார்க்கமாயிட்டீங்க? ஆமாம், அப்படித்தான். இவ்வளோ பெரிய ஸ்பெஷல் டே நம்ம கம்பெனி பூமி பூஜை என் பொண்டாட்டி கூட பண்ணியிருக்கேன். இது பேர்பட்ட ஸ்பெஷல் டே. இது எவ்வளோ வருஷத்தோட ட்ரீமு. ஆமாண்டி தங்கம், ஆல் தி பெஸ்ட். எனக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சரி, சும்மா எல்லாத்துக்கும் தரக்கூடாது, அப்படிதான் சொல்லிட்டேன். என்ன சர்வர் ரொம்ப அஸ்கி வாய்ஸ்ல பேசுறேன்? அப்படி பேசதான் பிடிச்சிருக்கு. பிடிக்கும். ஆமாம் பொண்டாட்டி, ஆமாம் பிடிச்சிருக்கு. சரி அம்மா குட்டிமா, சொல்லுங்க. நீ ஹாப்பி தானே? ஆ, உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல, பிளான் எக்ஸெட்ராலாம் பிடிச்சிருக்கு. எனக்காக சொல்ல வேண்டாம், உண்மையை சொல்லணும். நிஜமாவே பிடிச்சிருந்துச்சு. அது நம்ம கம்பெனி, அது என்னைக்கும் மறந்துடாது ப்ளீஸ். அப்பா மாதிரி சொன்னதுக்காக சொல்றீங்களா? அது சும்மா விளையாட்டுக்கு சொன்ன பூச்சி. இல்லை குட்டிமா, உன் மனசுக்குள்ள அப்படி இருக்க ஃபீல் எனக்கே இருக்கு. நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, எனக்கு அதை பத்தி நாலேஜ் இல்லை, அந்த தாட் தான். அதை தாண்டி நான் வேற யோசிக்கல, புரியுதா? எழுதி வைக்க மாட்டல. மாட்டேன். வேணா
CO சீட்ல உட்காந்துக்கவா? தாராளமாக உட்காரும். 3 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி சொல்ல போகிற உங்கள் அண்ணா நீ எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்ட்டு. அப்படி இருக்கும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னா? அப்ப சரி, ஆயிடும். ஆகுங்க ஆகுங்க, அதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். எதுக்கு ஆஃபீஸ்லயே பூட்டி வைக்க? கண்டிப்பாக. வேறு எதுக்கு? லேண்ட்ல ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். என்ன கேட்கணும்? 2 ரூம் தான் பாஸ் ரூமா? ஆமாம். அப்ப அன்னைக்கு ஒர்க் தானே பண்ணுவா. டிசைன் போடுவீங்க தானே? இப்போ நான் டிசைனாக போடுறேன் இல்லை ஒர்க் பண்ணுறேன், நான் செக் பண்ணுறது அது மாதிரி தானே. இனிமேலும் நான் அதை தான் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு அது வராது இல்லை. மார்க்குது சீக்கிரம் பண்ண வேண்டியதுன்னா அவன் என்ன இருந்தால் மட்டும்தான் அவங்க அண்ணன் பண்ணுவான். இல்லைன்னா எனக்கு கீழே இருக்க ப்ராசஸ் என் ப்ராசஸ் அவங்க சொல்லி கொடுத்துட்ருப்பேன், அதை பண்ணட்டும். பண்ணி வந்து டிஎலோட என்னென்ன ஒர்க் இருக்கோ அதில் என்ன பண்ணுவாங்க. என்ன மென்டாலிட்டியில் இருக்க நீ? என்னென்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? சாரி, சொல்லுங்க. நீ என்ன கேளு. அழிச்சுக்கிறீங்க. இல்லை குட்டிமா, கேளு. போதும் போதும். சரி சாரி, கேளு. அப்போ உங்க 2 பேர் ரூமும் ஒரே மாதிரி தானே இருக்கணும்? ஒரே மாதிரி தான் இருக்குது, இதில் என்ன? காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்தேன். ஆ எல்லா ஃப்ளோர்லயும் இருந்துச்சு, அது ஓகே. 3 கேபின்ல 2 கேபின்ல ரெஸ்ட் ரூம் பார்த்தேன். உங்கள் அண்ணியோட ரூம், அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கிறது என்ன, அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். உங்கள் அண்ணனோட ரூமு அதை தாண்டி இன்னொரு ரூமே இருக்குமே, ஆனால் அதுவும் ரெஸ்ட் ரூம் இல்லை. அப்போ அந்த கார்னர்ல இருக்கிறதும் ரூம் தான். நமக்கு கீழே வேறு யாராவது ஒருத்தர் ஹை ப்ரொஃபைலில் போடுற மாதிரி தான் ஒரு கேபின் தரணும்ல, அதனால அது மேல் ஃப்ளோர்லேயே அது மாதிரி ஒரு 3 கேபின் வச்சிருக்கும். ஆனால் ஜென்ரல் கேபினாக இருக்கும். அதுக்கு ரெஸ்ட் ரூம் கிடையாது, அவங்க ஜென்ரல் ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஆனா அண்ணா ரூமுக்கு அண்ணி ரூமும் ஓகே. ஆனா என்ன சொல்றது, என்ன கேட்க வர? பார்த்த வியூல இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் இருந்துச்சா ரெஸ்ட் ரூமோட, அப்புறம் ரூம் இருந்துச்சா ரெஸ்ட் ரூமோட, அதுக்கப்புறம் ரூமுக்கு ரெஸ்ட் ரூம் இல்லை. ஆனா அங்கிருந்து இன்னொரு வழி போகுது, அது எதுக்கு? ஒரு ஸ்பேஸ் ஏரியா இருக்கே, அதுல ரெஸ்ட் ரூம் இருக்க மாதிரி நீங்க டாய்லெட் அந்த இமேஜ்ல மென்ஷன் பண்ணல. அப்ப அது என்ன? அங்க டேப் அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லையே. அது ஒரு கேபின் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு, அது என்ன? அதுதான் என் ரூம். அப்ப நீங்க ரெஸ்ட் ரூம் வச்சுக்கல. ரெஸ்ட் ரூம் வச்சா அந்த கேபின் ஏரியா சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். அதை விட எனக்கு ரெஸ்ட் ரூம் வேணாம்னு தோணுச்சு. ஆனால் பக்கத்தில் 2 ரூம் இருக்குல்ல, அதில் போய்க்கலாம்ல. ஓ, அப்படி. ஆமாம். அப்ப அந்த வேஸ்ட் ஏரியா எதுக்கு? ஏய் என்ன அதை பார்த்து வேஸ்ட் ஏரியான்ற? அப்புறம் அங்க ஏதாவது கான்ஃபரன்ஸ் வளரப்போதா? ஏ ரெஸ்ட் ஏரியா. வேஸ்ட் ஏரியானா புரியல. ஒர்க் பண்ணி டயர்டாக இருந்தேனா, சரி. அப்போ என் எனர்ஜிக்கான ரூம் அது. என்ன இருக்கும்? குக்கிங் ஏதாவது செட் பண்ணி வச்சு சாப்பிடுவீங்களா? வீட்லயே பேக் பண்ணி கொடுப்போம்ல, அப்புறம் என்ன? அந்த எனர்ஜி இல்லை. இது என் குட்டி கிட்ட இருந்து கலக்கிற எனர்ஜி. புரியல. இந்த ரெஸ்ட் ஏரியாவில் ஒரு சோஃபா, ஒரு பெட் இருக்கும். இது ஆமாம் குட்டிமா, ஆமாம். எனக்கு டயர்டாகுள்ள. புரியல. என்ன புரியணும் உனக்கு? சோஃபா கூட ஓகே, பெட் எதுக்கு? தூங்க. ஆஃபீஸ் போய் தூங்க செய்வீங்க? நான் செய்வேன். இப்போ என்ன? என்னமோ வளருங்க, புரியல. டியூப்லைட் மக்கு புரியல. ஆஹா. அதாவது என் ஒய்ஃப்க்கு கிளினிக் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறாங்க? என் வீட்டில் இருக்க போகிற ஏதாவது ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுவேன். அதை நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம். ஓய், என்ன? நான் கேட்டேன், சொல்லவா வேண்டாவா? சரி சரி, சொல்லுங்க. அப்போ என் பொண்ணு எனக்கு கூட கூட்டு போயிடுவேனா? கூப்பிட்டு போய் அந்த ரூமில் ஒரு ரேக் அடிச்சு அவங்களுக்கு குட்டியாக ஒரு ஷெல்ஃப் ரேக், அதில் அவங்களுக்கு புக்ஸ் அடிக்கி கொடுத்துருவேனா? பிடிச்ச மாதிரி ஸ்டோரிஸ், நாவல்ஸ், அப்புறம் அவங்க கூட எம்பிபி சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் அதில் இருக்குமா? ஜாலி. சோஃபாக்கு ஆப்போசிட் கட்டில் வரும். ரைட் சைடில் தான் உன்னோட புக் ரேக் இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு ஷெல்ஃப் ரேக், ஒரு டேபிள் மாதிரி செவுத்துலேயே அடிச்சிருவாங்க. அதில் ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஒரு கெட்டல் இருக்கும், அப்புறம் ஒரு இண்டக்ஷன் கேஸ் இருக்கும். இதுதான் நான் யோசிச்சு பிளான் போட்டிருக்கேன். மினி வீடாவே யோசிக்கிறீங்க? சேச்சே, உனக்கு எதாவது டெம்ட் ஆச்சுன்னா நீ சாப்பிட்றதுக்காக, அதெல்லாம் எனக்காக இல்லைப்பா. அதெல்லாம் அங்க நான் என்ன பண்ண போறேன்? நான் சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுற வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்க போறீங்க. அப்ப அந்த டைம்ல வேற எங்கேயும் ஒர்க் பண்ணக்கூடாதா? ஒன்றும் ஒன்றும் ஏய் பாரு, இவர விட்டு போயிட்டாதா? அப்படி சொல்றியோ? சரி, ஒரு 2 o'clock, 2 o'clock, ஒன்றும் ஒரு 12:30 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கோங்க. சார் வீட்ல இருந்து 10 o'clock கிளம்புவீங்க, அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிட்டு 2:30 வரைக்கும், ஐ மீன் 12:30 வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறேன், ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு நியமா தெரியல. ஒரு பிளான் வேற போட்டு வச்சிருக்கீங்க. பாருங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுற வரைக்கும் கிளம்புறீங்க, விடுறேன், அங்கேருந்து வந்துடுறீங்க, அவ்வளோதான். அதுவும் சொல்கிறேன், என் ஆஃபீஸ் கிட்ட எங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தால் அங்கே தான் பார்ப்பேன்.
இல்லையா ஹாஸ்பிட்டல் திறக்கிற வரைக்கும் ஒரே ஒரு ரூம் உங்களுக்கு கொடுத்தா போதும்ல. கீழே பார்க்கிங்லாம் இருக்கும்ல, அது பக்கத்தில் வாட்ச்மேன் ரூம்லாம் இருக்கும்ல, அங்கே எங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். வாட்ச்மேன் ரூம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இல்லை? ஏச்சா இல்லை, நான் நீ படிக்க வந்து ஆசைப்பட்டேன் அவ்வளோதான். அது செஞ்சுட்டல, அது போதும். மற்றபடி நீ என் கூட தான், அவ்வளோதாம்மா. சரி. நான் சீரியஸாக சொல்கிறேன். உனக்கு ஹாஸ்பிட்டல் காட்டுறது வந்து நான் வேற மாதிரி யோசிச்சேன். நீ ஆசைப்படுறதுனால நீ ஒர்க் பண்ணிட்டு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நீ ஏதாவது இடக்கு முடக்கா பண்ணினா அதுக்கப்புறம் நான் எப்படி யோசிச்சோம் அதே தான் பிளான் பண்ணுறோம், பார்த்துக்கோ. உங்க ரூம்லயே போட்டு வச்சிருவீங்க. நிச்சயமாக ரொம்ப பண்ண வச்சுக்க, நைட் அங்கேயே தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. கேடி கேடி ரவுடி ரவுடி, இதுக்கு தான் ரவுடின்றது. சில விஷயத்துல ரவுடியா இருந்தா தான் வேலை நடக்கும்னா இருக்கிறதுல தப்பே இல்லை. சரி, கிளம்ப வேண்டாமா? இங்கே பாருங்க, இந்த ட்ரெஸ்ல வரதுனால நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? ட்ரெஸ்ஸுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை தான், ஆனால் எனக்கு பிடிக்கல. ஓகே, அப்போ பார்க்கறதுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. அதையும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு எடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணட்டும்? வர வர ரொம்ப ஏவா இருக்கீங்க. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், இது ஏவும் இல்லை பியும் இல்லை. புரிஞ்சது புரிஞ்சது இல்லை? புரிஞ்சது புரிஞ்சது. ரொம்ப கேள்வி கேட்டுட்டீங்க, டயர்டாக இருக்கு. ஸோ எனர்ஜி வேணும். ஏடா சூரியஸ் குட்டிமா, வாங்க நம்ம கிளம்பலாம். ஃப்ளைட்டுக்கு தெரியும்ல. அதான் ஆகிட்டு போகுது. ஏய், ஒரு சந்தேகம். அப்பா, டாபிக்கை மாற்றி வெறுப்பேற்றுறதுல. இப்படி மூஞ்ச காட்டுறீங்க. சரி சொல்லு. நைட்டே போனா மிட் நைட் ரீச் ஆயிடுவோம்ல. ஆமாம், மிட் நைட் ரீச் ஆகும். 11 o'clock தானே லாகின். 11 o'clock தான் லாகின். எப்படி உள்ள சேர்ப்பாங்க? மாமா, அதுக்கு தான் 2 விதமாக பண்ணியிருக்காங்க. 2 விதமாக அப்படின்னா? ஃபுல்லாக லாகின் பண்ணுறவங்க 11 to, அதாவது 12 to 11 அது ஒன்று. இந்த மாதிரி நம்ம எப்போ செக்இன் ஆகுறோமோ அந்த 24 hours கணக்கு வச்சுக்கிறது ஒன்று. இப்படி 2மா இருந்தால் கிளம்ஸி ஆகாது? இல்லை, இதை மட்டும் வச்சோன்னு வச்சுக்கேன், திடீர்னு நீ 3 மணிக்கு செக்இன் ஆகிட்டு 2 மணிக்கு லாகின் பண்ணுவேன். எல்லாருமே ஃபுல்லாக இருக்கும்போது நடுவத்தில் வந்தாருன்னு என்ன பண்ணுவேன்? அதனால தான் இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது. அதே மாதிரி இது 24/7 எப்போ வேணால் லாகின் பண்ணி அதே லாக் அவுட் ஆகுற இது வந்து 2 ஃப்ளோருக்கு மட்டும்தான் பொருந்தும். அதில் ரூம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அவைலபிலிட்டி தருவாங்க. கஸ்டமர்ஸ்க்கு எப்படி தெரியும்? ஆப்லேயே இருக்குது. எனி டைம் அப்படின்றத சூஸ் பண்ணால் இதில் இருக்கிறதுலாம் ரூம்ஸ் அவைலபிளாக காட்டும். ஓ சரி சரி. ஆப் நீ நோண்டி பார்க்கலாம்? இல்லை, நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால அது எதுவுமே நான் தலை இல்லை. சரி, நம்பிட்டேன். நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இப்படிலாம் பேசினதுக்கு அப்புறம் எழுந்துருங்க, கிளம்பலாம். இப்படிலாம் பேசுறதுக்கு அப்புறம் யாரும் கிளம்பக்கூடாது. வேண்டாம், சொன்னா கேளுங்க. இல்லை ரொம்ப டூ மச். நோ 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 நோ, இதுதான் கரெக்ட், புரியுதுல்ல? எல்லாருக்கும் கொஞ்சமா அக்கறை இருக்கா பத்தியா? இவன் அலப்பறைக்கு அளவே இல்லப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ லாக் போட்டு செட்டா தான் பண்ணிட்டு இருக்கான் போல. டேய் எழுந்துடா, டைம் ஆகுது. கூப்பிடுறது கேட்டா இல்லையா? அமைதியாக இருக்கும்போது தெரிய வேணாம் உங்களுக்கு கண்டுக்கலன்ட்டு. அவனே எழுந்துற டைம் ஆகுதுன்னு. முடியாது முடியாது, கிளம்பு கிளம்பு. நாத்து நாத்து வாயம் திறக்காது ஒன்றும் திறக்காது, கிளம்பு கிளம்பு. டைம் ஆகுது, உன் சேட்டை அங்க பார்த்து கூட வாடா. எனக்கு கிடைக்கிறது எப்போனாச்சும், அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ கிடைச்சது பெட்டரா இருக்கு. ஃப்ளைட் மிஸ் ஆனால் ஃப்ளைட்டில் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் ஒருத்தவங்க அங்க போற போற. பரவாயில்ல, டேய் சொல்றியா அவன்கிட்ட? நல்லா பேச மாட்டேன். என்ன பண்ணி வச்சிருக்கா அவளை? அதெல்லாம் சொல்ல முடியாது. பாவன்ட்ட விட்டுற அவளை. அதெல்லாம் முடியாது முடியாது, கிளம்பு கிளம்பு. வெறுப்பேத்தாத. எங்க ஓடிடுன்னு. டேய் விட்டு அவளை. கண்ணி சொல்றதுல போ சொல்லி போவாதா? இன்னும் அதே தானே சொல்கிறேன், வாங்க போகலான்ட்டு. நீங்கள் என்ன கேட்குறீங்களா? தானே ஜோடி சேர்ந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் எங்க இருந்து இவ்வளோ கத்துனே, அப்ப வா எப்படி திறக்கல? இப்படி லாக் பண்ணி வச்சிருந்தா எப்படி திறக்கிறது? வாயை திறந்த வேண்டத வேலை பண்ணுவேன்னாரு. அதான். ஆமா பரவாயில்ல, மறந்துட்டேன் பாரு. அது அப்பதான் பெட்ஷீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான். பெட்ஷீட் எடுத்தாச்சு, இதுக்கு நான் காரணம். சரி நேரம் நீ மாட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு, அது பிரிக்கிறதுக்குன்னே உன் குடும்பம் வருது, அது எப்படி? அது இப்ப நாங்க பிரிச்சுட்டோம். அட டேய் எழுந்துடா. எங்க ஓடிடுன்ட்டேன். ஐயோ, நான் சொன்னது உங்க அண்ணிய. டைம் ஆகுது, வெறுப்பேதாதீங்க நான் ஆகட்டுமே, நான் தான் உனக்கு சொன்னேன்ல. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் தான் உங்களுக்கு அன்கண்டிஷனலுக்கு அங்கே வாக்கு கொடுத்துருக்கேன்ல, அப்புறம் என்ன? ஏமாத்திருவேன் நீ, சரியான ஏமாத்து கோழி. ரொம்ப பேசுனீங்கன்னு வைங்களேன். என்ன பண்ணிட்டு உங்க விஷயத்துல நம்பிக்கையே வரமாட்டேங்க. ஏ மேன், ஆமா நம்புங்க புச்சி. 2 பேரும் அடி வாங்க போறீங்க என்கிட்ட. உன் புருஷன்றதுனால எங்களை வந்து பிடிக்க வந்திருக்கியா நீ? பிச்சு விட பிச்சு குட்டிமா. நம்புங்க நம்புங்க நம்புங்க. சரி ஓ, கூப்பிடுறாங்க உங்க அண்ணி. கேட்குறீங்க? அது சொல்லிட்டு செக் பண்ணணும் ப்ளீஸ். நான் சொல்றதுல செய்வல்ல, என் இஷ்டத்துக்கு இருப்பல்ல. நீ இருக்கேன், போலாமா? ஓகே, போய் ரெடி ஆகணும் சொன்ன மாதிரி. கேடி சரி. ஓகே, கோ கோ.
என்னப்பா கிளம்பிட்ட போல? அவன் எதனா பேசிட்டு மோன டென்ஷன் ஆகாது. நான் அப்படி விட்டுருவா எதிர்க்கவே முறைப்பாளு. கிளம்பிட்டான் ஆண்டி. அம்மா லக்கேஜ் எல்லாம் காணும். அவர் வச்சிருக்காரு. ஒரே ஒரு லக்கேஜா? 2 நாள் 2-3 நாள் தானே, அதுக்கு எதுக்கு? ஏய், எப்படி பிரிச்சுப்பீங்க எனக்கு புரியல. ஒரே லக்கேஜ் எடுத்துட்டு போனா எப்படி பொம்பளை பிள்ளைங்களோ நீங்களும்? ட்ரெஸ் அவன் கபோர்ட்ல வச்சுட்டு அவங்ககிட்ட சூட்கேஸை கொடுத்துருவாங்க ஆண்டி. அப்படியா? 2 சின்ன பேக்கா எடுத்துட்டு போலாம்ல. இதுக்கு ஆண்டி ஃப்ளைட்ல வர கடுப்பு இதுன்னா ஒண்ணு அதான். பேக்கா எடுத்துட்டு போனீங்கன்னா ஹேண்ட் பேக்கோட முடிஞ்சிருக்கும், ஹேண்ட் லக்கேஜா போயிருக்கும். இப்போ இது நீங்க போடணும்ல. நான் கிளம்பலாம். அது பரவாயில்ல ஆண்டி. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எப்படி போட்டு உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லைங்க கேட்டேன். என்னம்மா இன்ஸ்பெக்ஷன் தானே போற, நகையும் நட்டுமா போற? காதுல வாங்கிக்காத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தெரியுமா இது நடக்கும்ட்டு? முளை பிடிச்சிட தாங்கோல. நீ பேசுனது வைக்க நீ வேணுட்டு மூடிவிட்டாங்க, அப்புறம் அதை வந்து அவங்க காட்டுவேன். நான் வேணும்னே மூட விட்டாக்குறேன். இல்லை நீ வேணுமே ஆகல, ஒத்துக்கிறேன். பிடிச்சிருக்கா அவ போட்டா, உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லைங்க, ஒரு சுத்தி பாக்குறதுக்கு போடுற மாதிரி போடாம என்னவோ கல்யாணத்துக்கு போற மாதிரி ரெடி ஆயிருக்காளே அதனால கேட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீ என்னடா வேட்டி சட்டையில போற? எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால போறேன். ஃப்ளைட்ல வேட்டி சட்டையாடா? போட்டா என்ன தப்பு? ஃப்ளைட்ல வெட்டி போட சட்டை இருக்கா? ஃபுல்லா ஒன்றும் இல்லையே, காஸ்டியூம் எதுவும் ரொம்ப இஷ்டம் தானே. பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட, கோட் ஷூட் எல்லாம் போட, டீசெண்டா போவ. வேட்டி சட்டையில டீசர்ட் யார் சொன்னா? உங்ககிட்ட பேச முடியுமா? இதை ஏட்டி போட்டே பேச கத்துக்கிட்டியே. மருமக விட்ட பேசிக்கிட்டே இருப்பா, நீங்க கண்டுக்காதீங்க. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கண்ணா. சரியா? கோவம் வேண்டாம். அண்ணா உன் ஃப்ரெண்டை கிட்ட பேச வேணாம் சொல்லு. நீ பேச வேண்டாம். ஏய் என்ன வெறுப்பேற்ற வேணாம் சொல்லு. தெரியும் ஏதாவது பேசுவாங்கன்ட்டு. சாரிடா. சித்தப்பா அங்கதான் இருப்பாரு, என்ன ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணுங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி அவரை தெரியும் காட்டுறதுக்கா? அப்படி சொல்லல, அவன் எதாச்சியா வந்து சால்வ் பண்ற மாதிரி பண்ணுவான், புரியுதுல்ல? ஓகே. தனியாலாம் தங்கல வீடு எடுத்து அங்கதான் ரூம் எடுத்து தங்கியிருக்கான், புரியுதுல்ல? அதனால அங்கதான் இருப்பான். அதனால எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. ஓகே டாடி பண்ணிட்டோம். எல்லா கிளாட்டையும் கிச்சன் பார்க்க விடுவீங்க? இல்லடா, அப்படி விட்டா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ரொம்ப கப்பல் பண்ணி ரொம்ப இது பண்றவங்களுக்கு விடுவோம். அவன் ஃபேமிலியா வந்து ஒருத்தர் மட்டும் பார்க்கலாம். ஓ ஓகே. கிச்சன் போய் ஆராய்ச்சி பண்ண போற? ஃபோன் பண்ணி சொல்லி வச்சிங்க. ஒண்ணுமே சொல்ல மாட்டோம், எப்படி இருக்கோ அப்படியே பாரு, அதான் எங்களுக்கும் தேவைப்படுது. ஓகே டாடி, நோண்டி எடுத்துடுறோம். பண்ணுங்க எப்படி வருதுன்னு எங்களுக்கும் தெரியும். ஆமா, அப்பதான் நாங்க என்ன தப்பு பண்றோம், எதை கோட்டை விடுறோன்றது எங்களுக்கும் தெரியும். சாரி, சம்மதம் நாளைக்கு நாங்க வந்துருவோம் போறேன். பண்ணாத ஒண்ணு பேசுறவங்க கிட்ட பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொல்லுங்க. அம்மா இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா? இல்ல தேவையில்ல, எங்ககிட்ட சொல்லல, கேட்கல, பார்க்கல. நடக்கட்டும். ஊருக்கு போகும்போது என்ன என்னால பார்த்து பத்திரமா போயிட்டு சொன்னேன். இருங்க, உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கிறேன். என்னவா கிளம்பலாம்? ஓகே கிளம்பலாம். வெல்கம் சார். மச்சான் நீ தானே புக் பண்ண, பேசு. தமிழ்நாடு சார். எஸ் சொல்லுங்க சார், ரூம் புக் பண்ணிருக்கீங்களா? வாங்க, அங்க ரூமுக்கு பேசுடா முதல்ல. சொல்ல முடியாது. இப்ப கிட்ட என்ன பண்ற? சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன், அப்புறம் என்ன? நல்ல நாத்து கூட சேர்ந்து ரவுடி ஆயிட்ட. போடா. எங்க டபுள் பெட்ரூம் ரூமுங்க, 24/7 கொடுத்து வச்சிருக்கான். வீராட் தான் போட்டிருக்கான். ப்ரூஃப்க்கு பாஸ்போர்ட் கொடுத்து வச்சிருக்கான். ப்ரூஃப்க்கு எந்த கொடுத்துருக்கான் சொல்லுங்க. ஓகே, வீரா பேர்ல புக் பண்ணிருக்காங்க. டபுள் பெட்ரூம், கூட கயல் ஃபேமிலின்னு போட்டிருக்கோம். ஆமா சார். NRI ஃபாரின். ஆமா. எங்க நம்பர் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும், அதில் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, நான் பில் ஓகே பண்ணிடுறேன். உங்களுக்கு இப்போ ஆள் வந்து கூட்டு போயிடும் ரூமுக்கு. ஓகே. இன்டீரியர் ஓகே தான், சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம வீட்டில் இப்படி கலாய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் வேணா நெகட்டிவ் சொல்லணும்ல, கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆமா தானே கட்டினா? இல்ல, கட்டினதான் வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் பண்ணிருக்கலாம்னு தோணுது. லைட் எல்லாமே ஒயிட்டா இல்லாம ஒரு மாதிரி கோல்டிஷா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுதுல்ல. என்ன வந்து குறையா கண்டுபிடிச்சிட்டு இருக்க? சொல்ல நிறைய பேர் இருக்காங்க, நெகட்டிவ் தான் நம்ம யோசிக்கணும். சரி யோசி. அது ரொம்ப பண்றா, வந்ததுல தள்ளி வைக்கிறா. சொல்லி அவகிட்ட தள்ளி வச்ச ஃபிளைட்லயும் கூட உட்காரல, பேசல. இப்பயும் அதே தான் பண்றா பாரு. என்ன பண்ணுன்ற? பார்த்து பேச மாட்டலடா நீ. உன் புருஷனை பாக்குறல, அது நான் முன்னாடி பாக்குறேன். அவன் தாவணி எடுக்கும் போதே சொன்னான், வேணா இது வெளியே போடுற தாவணி தான். கேட்டியா? நெக்லஸ், வளையல், ஒட்டியானம், ஃப்ளைட்ல போறதுக்கு எதுக்கு இதெல்லாம் நான் கேட்டான். வேணா எடுத்து வச்சுக்கிறேன், அங்க போய் கூட உடனே மாத்துறேன். கேட்டியா? பத்தாதுக்கு மெஹந்தி டேட்டூ வேற. அவன் எதுவும் போட மாட்டேன்னு சொல்லல, இதெல்லாம் அங்க போட்டுக்கிறேன்னா
நீ தான் கேட்கல. சரி சரி. பேசுவாங்கன்னு அவ தெளிவா சொன்னான். பேசாம நீ நடந்துகிட்ட அப்புறம் கிறுக்குத்தனமா பண்ணிட்டேன். உனக்கு இந்த கிறுக்குத்தனத்துக்கு பனிஷ்மெண்ட் தேவைதான். இதோட சப்போர்ட் பண்றதாவே இல்ல. என்ன நீ எப்படி பேசுற? போதும் சொல்லுங்க. மேம் கூப்பிட்டுருந்தீங்களா? எங்களை 50 வேலை தங்க வைங்க. ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. நீங்க போலாம். ஓகே சார் போலாம். ஓகே வீடியோ பார்த்ததற்கு நன்றி. ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கூடவே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.